எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படம் தான் ஜெய்யும், அஞ்சலியும் ஃபர்ஸ்ட் ஒண்ணா சேர்ந்து நடிச்ச படம். அஞ்சலியும், ஜெய்யும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல அஞ்சலியும் ஜெய்யும் இருந்துட்டு வந்தாங்க. கல்யாணம் ஆகாத புருஷன் பொண்டாட்டியா அஞ்சலியும் ஜெய்யும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ அஞ்சலிக்கு 38 வயசு ஆகுதுங்க. இப்போ அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர அஞ்சலி லவ் பண்ணிட்டு வராங்க. அவங்கள தான் அஞ்சலி கல்யாணம் பண்ண போறாங்க. அஞ்சலி 1 வருஷமா அந்த தெலுங்கு டைரக்டரை லவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிளம்பி இருக்கு. ஆனா அஞ்சலியோட குடும்பம் என்ன நினைக்குதுன்னா, அஞ்சலிக்கு 38 வயசு ஆயிருச்சு. அவ கூட சேர்ந்து நடிச்ச எல்லா நடிகைகளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அஞ்சலியோட அப்பா அம்மால இருந்து அவங்க சொந்தக்காரங்க வரைக்கும், அஞ்சலியோட சொந்தக்காரங்க வரைக்கும் அஞ்சலிக்கும் இந்த தெலுங்கு டைரக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு ரொம்ப சிவியரா இருக்காங்க. அஞ்சலியோட வாழ்க்கை வரலாறு, அதாவது அஞ்சலி பொறந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. ஆந்திரால பொறந்து அங்கேயே ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம